நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும், அருளாக தரணும், இன்பமே நீதானே. திரேதாயுகம் அதிலே சீதை என வேடமே, ராமனது இனிய திருமுகம் காணவே. ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, எனவே நீ பிரேமமிக மனமதை தரவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும், அருளாக தரணும், இன்பமே நீதானே. துவாரகை தீவையே ஸ்ரீகிருஷ்ணன் ஆளவே, இது போல அழகே இகமதிலே காணுமோ. கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கண்ணனே உலகில் என்னாதன் என்றாய். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும், அருளாக தரணும், இன்பமே நீதானே. கலியுக அதிசயம் கமலமலத்தனிலே, ஆகாசராஜனது பாசமலன் மகளாய் தோன்றினாய், மாறினாய், பொன்னேனி பாவையாய், நீ ஸ்ரீனிவாசனின் சிந்தையில் வாழவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும், அருளாக தரணும், இன்பமே நீதானே. அன்பர்களே, பிரம்ம புராணத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் போகப்பிரியா போகவதி போகீந்திர சயனாசனா என்று கூறப்பட்டிருக்கிறது. போகீந்திரன் திருவனந்தாழ்வானாகிய ஆதிசேஷன். எம்பெருமானுக்கு படுக்கையாகவும் ஆசனமாகவும் மாறி கைங்கரியம் புரிகின்றான். இங்கு தாயாருக்கு வாகனமாக மாறி ஆதிசேஷன் கைங்கரியம் புரிவதை நாம் பார்க்கின்றோம். ஆளவந்தார் என்கிற ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர் தயா சகாசீனம் அனந்த போகினி என்று அருளிச் செய்கிறார். திவ்ய தம்பதிகளான பெருமாளும் பிராட்டியும் திருவனந்தாழ்வான் மீது அமர்ந்து இருப்பதை நயம்பட வர்ணிக்கிறார் சுவாமி ஆளவந்தார். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை பெரிய சேஷ வாகனத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இந்திரனால் செய்யப்பட்ட ஸ்ரீஸ்துதியில் மேதா, ஸ்ரத்தா, சரஸ்வதி என்று லட்சுமிக்கு பெயர்கள் கூறப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் சாந்தி பர்வாவில் அகம் ஸ்ரத்தாச்ச மேதாச்ச என்று பிராட்டி கூறுவதாக இருக்கிறது. யஜுர்வேதத்தில் ஸ்ரத்தா சூக்தம் இருக்கிறது. யஜுர்வேதத்தில் காட்டகத்திலும் இரண்டாவது அஷ்டகத்திலும் ஸ்ரத்தா சூக்தம் இருக்கிறது. ஸ்ரத்தயா தேவோ தேவத்வமஸ்னுதே ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகஸ்ய தேவி என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஸ்ரத்தா எனப்படும் லட்சுமியை சரு புரோடாசங்கள், பத்திரம், புஷ்பம் இவைகளால் ஆராதிப்போமாக
என்கிறது ஸ்ரத்தா சூக்தம். நம்மால் ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு பரமபதத்தை அளிக்கட்டும். அவள் சர்வ லோகங்களுக்கும் ஈஸ்வரியாக திகழ்கிறாள். எம்பெருமானுக்கு பத்னி. இவர்கள் சங்கல்பப்படி உலக சிருஷ்டி முதலியவை நடக்கின்றன என்கிறது ஸ்ரத்தா சூக்தம். ஸ்ரத்தாம் காமஸ்ய மாதரம் என்றும் இருக்கிறது. எல்லா வேண்டிய பலன்களை ஸ்ரத்தை என அழைக்கப்படும் ஸ்ரீ மகாலட்சுமி அளிக்கிறாள் என்கிறது ஸ்ரத்தா சூக்தம். மேதா தேவி ஜுஷமானான ஆகாத் என்கிறது தைத்தரிய உபனிஷத். பிராட்டி மேதா என்கிற பெயராலும் அழைக்கப்படுகிறாள். அதிதி என்கிற பெயராலும் ஸ்ரீ மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள். அதித்யை விஷ்ணு பத்னியை சரும் என்கிறது வேதம். வாக்சூக்தம் பிராட்டி விஷயமாக அமைந்ததுதான். பக்தர்களே, ஆஸ்திரித ரட்சணத்திற்காக பிராட்டியும் அவதரிக்கின்றாள். சாகம் வை பங்கஜே ஜாதா சூரிய ரஸ்மி பிரபோதிதே பூத்யர்த்தம் சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மமாலினி என்கிறது மகாபாரதம். தாயாரை நாம் பெரிய சேஷ வாகனத்திலே செவித்துக் கொண்டிருக்கின்றோம். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோ ஸ்ரீர் அனபாயினி என்று விஷ்ணு புராணம் புகழ்கின்றது. எம்பெருமான் ராமனாக அவதாரம் செய்தால் பிராட்டி சீதையாக அவதாரம் செய்கின்றாள். எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் செய்தால் ஸ்ரீ மகாலட்சுமி ருக்மிணியாக அவதாரம் செய்கின்றாள். இப்படி எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாதவளாக இருப்பவர் ஸ்ரீ மகாலட்சுமி. பக்தர்களே, தமச பரமோ தாத்தா சங்கசக்கர கதாதரஹா ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்யஹா சாஸ்வதோ த்ருவஹா என்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே மந்தோதரி கூறுகின்ற ஸ்லோகம் இது. பிராட்டியை விட்டு பிரிந்த அந்த நிலையிலும் நித்யஸ்ரீஹி என்று எப்பொழுதும் ஸ்ரீயுடன் கூடியவர் என்று அறிந்து பேசுகின்றாள் மந்தோதரி. ஸ்ரீமத் ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ராமன் தன்னடிக்கு சோதிக்கு எழுந்தருளும் சமயத்திலே ராமஸ்ய தட்சிணே பார்ஸ்வே சபத்மா ஸ்ரீர் உபஸ்திதா சவ்யேபிச்ச மஹீதேவி என்று உபயநாச்சிமாருடன் ஸ்ரீ ராகவன் சேவை தந்ததாக இருக்கின்றது. பக்தர்களே, ஸ்ரீ பத்மாவதி தாயாரை பெரிய சேஷ வாகனத்தில் தரிசித்து புண்ணியம் பல பெறுவோம். வாழ்வாங்கு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திவ்யாபரணங்களுடன் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் தருகின்ற இந்த வேளையில் இவைகளை எண்ணி பார்க்கிறேன். குருமாமணிப்பூன் குலாவித் திகழும் திருமார்பு என்கிறபடியே எம்பெருமானுடைய திருமார்பிலே திகழும் கௌஸ்துபமணி, வனமாலை என்கிற வைஜெயந்தி, மங்கள ஐம்படையும் என்றும் அழகிய ஐம்படையும் என்றும் சொல்லப்படுகின்ற பஞ்சாயுதங்கள், இவை முதலான திருவாபரணங்கள் திவ்ய தம்பதிகளான பெருமாளுக்கும் தாயாருக்கும் பொதுவாக அணிந்து கொள்ள வேண்டியதாய் இருந்தாலும், தாயே, அவைகளை தாங்கள் அணிந்து கொண்டால் பரம சுகுமாரமான திருமேனிக்கு அவை மிகுந்த பாரமாகி வருந்த வேண்டி வரும் என்று எண்ணி பெருமாள் அவற்றை அணிந்து கொள்கிறாராம். ஸ்ரீ பராசர பட்டர் கூறும் அழகான விளக்கம் இது. ஸ்ரீ பத்மாவதி தாயார் திவ்ய ஆபரணங்களுடனும் திவ்ய மாலைகளுடனும் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் தருகின்றார். தாயாருடைய திருவருளை பெறுவோம். அம்மா பாரம்மா அலமேலுமங்கா துன்ப வேளையில் அபயம் நீயம்மா கதினி இதமாக அருளுமோமா. உன்னை நம்பி
வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. உன்னை நம்பி வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. தாழ முடியா துயரமே, தாழ முடியா துயரமே, உன் தாளை வணங்க விலகுமே. உன்னை நம்பி வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. உன்னை எண்ணி உள்ளம் உருக, கண்ணில் கண்ணீர் வெள்ளம் பெருக. உன்னை எண்ணி உள்ளம் உருக, கண்ணில் கண்ணீர் வெள்ளம் பெருக. அன்பு அன்னை முன்பு துன்பம், அன்பு அன்னை முன்பு துன்பம், விலகி மறைவது கருணையே. சொல்லும் உங்கள் நாமம் தன்னில் நிறைவு பெறுவது உண்மையே. உன்னை நம்பி வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. தாழ முடிய துயரமே, உன் தாளை வணங்க விலகுமே. உன்னை நம்பி வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. நல்ல மனது நல்ல நினைவு, சொல்லில் இனிமை நிலவிட. நல்ல மனது நல்ல நினைவு, சொல்லில் இனிமை நிலவிட. இன்னும் நீயே நெஞ்சில் நின்று, இன்னும் நீயே நெஞ்சில் நின்று இந்த வரமே தருகவே. கதறி அழுது பதறி நெஞ்சி உருகி வந்தேனே, நீ அருளை தந்தாயே. உன்னை நம்பி வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. தாழ முடியா துயரமே, உன் தாளை வணங்க விலகுமே. உன்னை நம்பி வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. தாழ முடியா துயரமே, உன் தாளை வணங்க விலகுமே. உன்னை நம்பி வந்த பிள்ளை அன்னை நீயே அன்பின் எல்லை. ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதேஹ விஷ்ணோः பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தர நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்பர்தினீம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரியம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். முன்னிவ்வுலகங்களேழும் இருள் மண்டியுண்ண முதலோடு வீடு மறியாது என் இது வந்ததென்ன இமையோர் திகைப்ப எழில் வேதமின்றி மறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர் திவ்வைய மகிழ அன்னமதாய் இருந்தங்கரநூல் உரைத்த அது நம்மையாளும் அரசே. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 2ஆம் நாள் இரவு ஹம்சவாகனத்திலே ஸ்ரீ பத்மாவதி தாயார் நம்மையெல்லாம் குளிர கடாட்சித்துக் கொண்டு இதோ
திருச்சானூர் மாடவீதிகளிலே திருவீதி உலா கண்டருளுகின்றார். நச்சுவார் முன்னிற்கும் என்றவாறு துதிப்பவர்கள் முன்னே நிற்கும் தாயாரை இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஹம்சினி எனவும், ஹம்சி எனவும், ஹம்சவாகினி எனவும், ஹம்சாரூடா எனவும் பெயர்கள் உண்டு என லட்சுமி சஹஸ்ரநாமம் மூலம் அறிகின்றோம். தரிசனம் செய்யும் பக்தர்களின் மனதில் தோன்றும் விகாரங்களை நாசம் செய்வதால் ஹம்சினி எனவும் ஹம்சி எனவும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு திருப்பெயர் ஏற்பட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹம்சத்தை அன்னப்பறவை என்போம். அன்னப்பறவை மானசரோவரத்தில் அதிகமாக தென்படும். பக்தர்களின் மனமாகிய மானசரோவரத்தில் தாயார் திகழ்கிறார். அன்னப்பறவை பாலையும் நீரையும் தனித்தனியாக பிரிக்கும் ஆற்றல் பெற்றது. ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் நாம் தெரியாமல் செய்த பாபங்களை ஒதுக்கித் தள்ளி நம்மை காக்கும் சுபாவம் உடையவர். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஹம்சவாகனத்தில் நாம் தரிசிக்கின்றோம். பக்தர்களே, முனீனாம் ஹிருத் பங்கஜே ராஜஹம்சீம் சுரைர் நித்யம் பூஜ்யமானாங்கிரி பத்மாம் ஹரே வட்சஸ்யாத்த வாசாம் பிரகிருஷ்டாம் மகாலட்சுமீம் த்வாம் சரண்யாம் பிரபத்யே என ஸ்ரீ மகாலட்சுமி சுப்பிரபாதத்தில் தாயாரை யோகத்தில் திளைக்கும் முனிவர்களின் இதயத்தாமரையில் வீத்திருக்கும் அன்னப்பறவையாக பாதூர் சரளகவி சுவாமி வர்ணிக்கிறார். கோலமாமலர் பாவை ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்து பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் என சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்தபடி எண்ணிக்கொண்டு களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மத்தியிலேன் என பிரார்த்தனை செய்வோம். அன்பான அன்னை அலமேலு மங்கம்மா நலமுறவே வளங்களை தருவாயே தாயே. அன்பான அன்னை அலமேலு மங்கம்மா நலமுறவே வளங்களை தருவாயே தாயே. ஸ்ரீனிவாச பெருமானின் வலமார்பில் நிலையாகி வருகின்ற அடியார்கள் குறை தீர்க்கும் திருவே. அன்பான அன்னை அலமேலு மங்கம்மா நலமுறவே வளங்களை தருவாயே தாயே. மாயமான உலகிலே ஆதரவுன் ரூபமே, விதிகளும் நீதியும் விளைவது உன் மூலமே. காணுவான் நிலவிலே தோணும் உன் வதனமே, கனவிலும் நினைவிலும் கருணை தரும் மதுரமே. என்னாலும் என் மனமே பாதத்தை